மாமனார் கிட்ட பணம் கேட்டா அவ்வளோ மரியாதையா இருக்குமா? கல்யாணம் பண்ணி இன்னும் 1 மாசம் முடியல, அதுக்குள்ள கஷ்டம் நீ மாமா கிட்ட வந்து நின்னுட்ட. இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீ அங்க வந்து நின்னுட்டா மாமாக்கு தர்ம சங்கடமா இருக்கும் இல்லையா? நான் இன்னைக்கு அப்பா கிட்ட இதையே தான் நீ சொல்லிட்டு வந்தேன். இன்னொரு தடவை நான் பணம்னு வந்து அவர்கிட்ட நிற்க கூடாதுன்னு. இதையே தான் நான் கடவுள்கிட்டயும் வேண்டிக்கிறேன். அதெல்லாம் சரிம்மா. ஆனா தினேஷ் மனசுல நீ ஒரு தப்பான எண்ணத்தை வளர்த்துட்டியே. என்ன சொல்றீங்க? இது பாருமா, மாமா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, கஷ்டம்னு வந்துட்டா பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுப்பான்னு ஒரு தப்பான விதைய அவன் மனசுல விதைச்சிட்டியே. இனிமே அவன் வேலையே பண்ண மாட்டானே. தப்பண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்ல. அப்பா கிட்ட பணம் வாங்கினதையே தப்புன்னு சொன்னாரு. நான் தான் வற்புறுத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இது பாரு ஸ்வாதி, நீ என்ன மதிக்கிறியோ இல்லையோ, மாமா என் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. நானும் அப்படிதான் அவர் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். நீ எதை வேணாலும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அப்பாவா கொடுத்தா அழகு, நாமளா கேட்டு வாங்கிக்கிட்டா அவ மரியாதை. மாமாவுக்கு யாருக்கு என்ன எப்ப செய்யணும்னு நல்லாவே தெரியும். அவர் நிச்சயமா பண்ணுவாரு. நீ எப்படி உன் மாமியார் வீட்டுக்கு பக்கபலமா இருக்கணும்னு நினைக்கிறியோ, நானும் அதே மாதிரி என் மாமாக்கு பக்கபலமா இருக்கணும் இல்லையா? அவருக்கு யாராலையும் எந்த தர்ம சங்கடமும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மாமனாருக்கு, அதான் எங்க அப்பாக்கு என்னால எந்த தர்ம சங்கடமும் எப்பவும் வராது. தட்ஸ் குட். சரிடா, நான் கிளம்புறேன். ஏய் இந்திரா, நில்லுடி. ஐயோ, ஓடியா 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 சாப்பிடுறதுக்குள்ள என்ன அம்மா உட்கார்றா கண்ணு. அம்மாக்கு ஆட்டம் கட கூடாது, சாப்பிட்டுறா. என்ன ஒரு வாய் சாப்பிடுமா ப்ளீஸ்? ப்ளீஸ், எனக்காக, அம்மாக்காக. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. சாப்பிடுறதுக்கு போய் இவ்வளவு அமக்கலம். சாந்திமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன். சொல்லுங்க. அது வந்துமா ராஜண்ண, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே தயங்குறீங்க. அம்மா, என் மனசில் பட்டது சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அதுவே அதிக பிரச்சனை தரமாயிடுமோன்னு. இல்லை ராஜண்ண, நான் அப்படி எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்கள் எது சொன்னாலும் என் நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க. சொல்லுங்க. பொண்ணுக்கு பொறுமை தான் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுக்கப்புறம் நிறைய அவமானப்பட்டுட்டீங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாம பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருக்கீங்க. இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடிச்சு போயிடுறீங்க. சீதா விஷயத்தில் தினேஷ் பிரச்சனையை தீர்த்து வச்சு கற்பகமாவை குழைக்க வச்சிருக்கீங்க. அனுதா கல்யாணத்துக்காக போராடி அவமானப்பட்டீங்க. சுவாதி அர்ஜுனை பேச வச்சு அர்ஜுன் அனிதாவை கட்டிக்கிறதுக்கு சமாதானப்படுத்தி வச்சிங்க. அர்ஜுன் சம்மதத்தை நேர்லேயே மாமனார்ட்ட அவர் வாயாலே சொல்ல வச்சிங்க. உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? உங்களோட இந்த நல்ல குணம் பெரியம்மாவுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய பெரியாவுக்கு புரியவே இல்லையே. நீங்க பாடுபட்டதெல்லாம் விழலுக்கு இறைச்ச நீராய் போச்சேம்மா. ஐயா பாசமா இருக்கிற அபிராமிக்காக 108 தடவை கோயில்ல பிரார்த்தனை பண்ணி சுத்திட்டு வந்தீங்களே, அப்பவும் உங்க நல்ல மனசு புரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லையம்மா. அவர் என்ன புரிஞ்சுக்கணும், பாராட்டணுங்கிறதுக்காக நான் இதை செய்யல. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் உள்ள பாசத்தினால தான் நான் செஞ்சேன். எந்த மரியாதையும் எதிர்பார்த்து நான் செய்யல. அதான் எனக்கு தெரியுமேம்மா. ஆனா எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நிச்சயமா மாமா என்னை ஒரு நாள் புரிஞ்சுக்குவாரு, என் மேல அன்பு காட்டுவாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்க மனசு அப்படி. உங்களை என் மகளான நிச்சயத்தை உங்ககிட்ட சொல்றேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான். என் மனசு கேட்கல. இது உங்க குடும்ப விஷயம். இருந்தாலும் நான் சொல்றேன், குழந்தை இந்திராவுக்கு
ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்த உங்க மாமா மனசு மாறலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒட்டி உறவாயிடலாம். அவருடைய கடுமையான பேச்சு மாறி இனிமே கனிவாயிடலாம் இல்லையா? எத்தனையோ பேரோட கோபத்தை குழந்தையோட மழை லட்சத்தை மாத்திருக்குமா. எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு அதிகாரமும் இல்லை, அருகதையும் இல்லை. என் மகளா இருந்தா என்ன சொல்லியிருப்பேனோ அதைத்தான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கத்திட்டே வர எப்படி மூச்சு வாங்குது பாரு. மூச்சு நிட போகுதுக்கா. ஓ மூச்சு ஏன் மூச்சு? ஏன் நம்ம எல்லாரோட மூச்சு கண்ணா மூச்சு ஆட போகுது? கன்ஃபியூஸ் பண்ணாம மேட்ரு மட்டும் சொல்றியா? நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நான் சொல்றேன். அந்த கிழவி இருக்கால, அதான் அவன் மாமியார் காரி. அவ போய் இந்த சாந்தி கிட்ட எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுமான்னு கேட்டா, இப்ப இந்த வேலைக்கார ராஜுவும் அதே அஸ்திரத்தை உன் மேல விடுறான். அவன் போய் அந்த சாந்தி கிட்ட, அம்மா உன் மாமனார் கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும்னா இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த அபிராமி ஒரு குழந்தைய பெத்து தரத்துக்கு முன்னாடி நீ ஒரு குழந்தைய பெத்து பேர புள்ளிய கண்ணுல காட்டிட்டேன்னா உன் மாமனாருக்கு மேல இருக்கிற கோவெல்லாம் போயிடும். அப்புறம் நீ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கலாம்னு சொல்றான். கேட்ட என் காதுல ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி இருந்தது. ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு வேலைக்காரன், அவன் இவ்வளவு பேசான். அவன் நாக்கு இழுத்து வச்சு வெட்ட வேண்டாம். எனக்கு என்ன வளர விடணும்னு ஆசையா என்ன? ஆனா அவனுக்கு நம்மளை பத்தி என்ன பத்தி சில சங்கதிகள் தெரியும். என்னது நம்மளை பத்தியா? நம்மளை பத்தி சங்கதினா எனக்கு புரியல. ரம்யா, இங்க இப்ப எதுவும் பேச வேணாம். இந்த வீட்டுல செவத்து கூட காத்து கேட்கும். நான் இப்ப எதுவும் சொல்லி மாட்டிக்கூடாது. நேரம் வரும்போது சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். இப்படி அனாவசியமா அதை சொல்லிக்கிட்டே இரு. ஆனா சாந்தி மட்டும் ஒரு குழந்தைய பெத்துட்டான்னு வச்சுக்கோ, மாமா மனசுல இந்த வீட்டுல இருக்கிறவங்க மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிருவா. அப்புறம் அவளை இந்த வீட்டுல இருந்தும் சரி, இந்த குடும்பத்துல இருந்தும் சரி பிரிக்கவும் முடியாது, துரத்தவும் முடியாது. அப்புறம் நிரந்தரமா கார்த்திக் கிடைக்கவே மாட்டாரு. ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேக்கா. ரம்யா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நான் இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோ, கார்த்திக் உனக்கு தான். என்ன நம்பு. கொஞ்சம் பொறுமையா இருமா. வா வாமா. சாரி ரோஹிணி, ஐம் ரியலி சாரி. அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேனே தவிர என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் உனக்கு சின்சியரா இல்லைன்னு, உன்னை நான் ஏமாத்துறேன்னு ஒரு ஃபீலிங் என் மனசுக்குள்ள இருக்கு. எவ்வளவு சுயநலக்காரன் நான் என் மேலேயே கோவமா இருக்கு. என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஒரு பக்கம் அபிராமிக்கு குழந்தை பிறக்காதுன்ற வேதனை, இன்னொரு பக்கம் என்னால தாயான நீ ஊரறிய பகிரங்கமா சொல்லி வாழ கொடுத்து வைக்கல. நான் என்ன செய்வேன்?
கொஞ்ச நாளாவே எனக்கு நேரம் சரியில்லை. எல்லா பக்கம் இருந்தும் இடி மேல இடிதான். வீட்டுல இருந்த அபிராமியை திட்டுறேன். ஆபீஸ்க்கு போனா அப்பா கிட்ட திட்டு வாங்குறேன். இங்க வந்தா உன்னை அழ வச்சுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமையை பாத்தியா? ஏமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை? என் மனசுல இருக்கிற வேதனைய யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, வாய்விட்டு அழவும் முடியல. ஐயோ, நீங்க அழாதீங்க. உங்களை அழ வைக்கணுங்கிறதுக்காக நான் உங்க கூட வாழல. ஆம்பளைங்க எந்த நேரத்திலயும் அழக்கூடாது, அதுவும் நீங்க அழவே கூடாது. என்னால உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரணுமே தவிர சங்கடம் வரவே கூடாதுங்க. கண் கலங்காதீங்க. மனுஷ பிறவிங்கிறது பெரிய விஷயங்க. அதுலயும் பொண்ணா பிறக்க தவம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க. பொண்ணா பிறந்தவ தாய்மை அடையிறது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை, அந்த தாய் ஸ்தானத்தை, நீங்க எனக்கு தந்த அன்பு பரிசு, கண்ணுக்கு தெரியாம என்ன சிலிர்க்க வச்ச அந்த உயிரை நானே அழைச்சிடுறேன். ரோகிணி, ஆமாங்க, உங்களால வந்து கருவை உங்களுக்காகவே நான் அழைச்சிடுறேன். நான் எவ்வளவு பெரிய பாவி ரோகிணி. என் அப்பான்னு கூப்பிட வேண்டிய குழந்தைய நான் கருவிலேயே கலைக்க சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. வருத்தப்படாதீங்க. நான் சுமக்கிற கருவை கலைக்க எந்த தாயுமே சம்மதிக்க மாட்டா. ஆனா நான் சம்மதிக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுல நியாயமே இல்லை. அதுல என் பங்கு இருக்க நான் விரும்பல. நான் என் மனசை கல்லாக்கிக்கிறேன். எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றீங்களோ அப்ப நான் ரெடி. எல்லா பெண்களும் ஆசைப்படுற மாதிரி உன்னை நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போனதில்லை. முதல் முறையா உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன், அதுவும் கருவை கலைக்கிறதுக்கு. அதான் நானே சம்மதம் சொல்லிட்டேங்க. அப்புறம் இதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? சுவாதி, நான் ஸ்டுடியோ கிளம்பணும். என்னங்க? என்ன சுவாதி? இன்னைக்கு கிருத்திகை, அதான் மத்தியான சாப்பாடு. என்னங்க, மத்தியானம் வந்துருவீங்கல்ல? இதை பார் சுவாதி, நான் ஸ்டுடியோக்குள்ள இந்த போட்டோ செஷன்ல என்டர் பண்ணிட்டேன்னா அசைன்மெண்ட்டை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட், நோ நோ நோ, டீ ஆல்வேஸ் டீ, இதான் என்னுடைய சாப்பாடு. நிச்சயமா என்னால் மத்தியானத்துக்கு வர முடியாது, நீ சாப்பிட்ரு. இதை பார், மத்தியானத்துக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ராத்திரி நான் வரது கூட டவுட்டு தான். நீ சாப்பிட்டு தூங்கிடு. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது என்ன? ரொம்ப முக்கியமான போட்டோ செஷன், நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாய். சே, அப்படி என்ன வேலையோ? என்னம்மா அழுத்துக்கிற? என் புள்ள வேலை அப்படி, அவ ரொம்ப பிஸி. இங்க பாரு, சோஃபாலேயே உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? புருஷன் பிஸியா இருக்கணும்னா, வீட்டுக்கு நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கணும்னா, கிருத்திகை அதுவுமா முருகன்கிட்ட போய் வேண்டிக்க போ. என்ன அர்ச்சனா, உங்க அம்மா என் ஃபீலிங்ஸே புரிஞ்சிக்காம வேற மாதிரி பேசிட்டு போறாங்க. அம்மா எப்பவுமே அப்படிதான் அண்ணி. இதுக்கே இப்படி சொன்னாங்கன்னா இன்னும் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்களோ, அதான் பயமா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதான்
எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அண்ணி, எங்க அம்மா புண்ணியத்துல அவங்க பண்ற கொடுமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஏன் ஒரு குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு நான் பக்குவப்பட்டுட்டேன். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. பொண்ணுங்க போனா? ஆமா, அந்த பொண்ணுக்கும் உங்க அண்ணனுக்கும் முன்னாடியே ஏதோ தொடர்பு இருந்திருக்கும் போல இருக்கு. அவ ஃபோன் பண்ணி அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறா. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்க அண்ணன் இன்னும் அந்த பழக்கத்தை விடலையா? அண்ணி, எங்க அண்ணன் நினைச்சா எனக்கு கோவமா தான் இருக்கு. ஒரு நல்ல மனைவி கிடைச்சோம், அவளோட நல்லபடியா வாழ்றதுக்கு என் அண்ணனுக்கு தெரியல. ஒரு நல்ல அம்மாவா இருந்து மகனை நல்ல வழியில் நடடா அப்படின்னு சொல்றதுக்கும் எங்க அம்மாவுக்கு துப்பு இல்ல. என் அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் போராடி கடைசியா நான் தோத்துதான் போயிட்டேன். அண்ணி, உங்களுக்கு இன்று கேட்டுக்கிறேன், இந்த அக்னி பரீட்சையில நீங்க கண்டிப்பா சாதிக்கணும். எங்க அண்ணனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும். நீங்க மட்டும் திருத்தலனா எங்க அண்ணன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜே, ராஜேஸ்வரி. அத்தை, அத்தை. ராஜேஸ்வரி, அத்தை, அத்தை, மாமா உங்களை கூப்பிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை, ஐயோ நெருப்பா கொதிக்குதே. அத்தை, மாத்திரை சாப்பிடுங்க, மெதுவா. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கூப்பிட்டதா சொன்னியேம்மா? நீங்க படுத்துக்குங்க அத்தை, நான் அபிராமி அக்கா கிட்ட சொல்லி மாமா கிட்ட சொல்றேன். என்ன சாந்தி, என் பேர் அடிப்படுது, என்ன விஷயம்? அத்தை, உங்களை மாமா அங்க கூப்பிட்டு இருக்காரு. ஐயோ, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது. ஜுரமா? இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நானே இப்பதான் பார்த்தேன். ஐயோ, இப்படி கொதிக்குது. வேணா மாமா ஆபீஸ் போகும்போது அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லலாமா? வேண்டாம்மா, தேவையில்லாம இதை பெருசுப்படுத்தாதீங்க. சாந்தி மாத்திரை கொடுத்துருக்கா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சாந்தி என்ன டாக்டரா? மாத்திரை கொடுத்த உடனே சரியா போறதுக்கு?